Hi students, I hope you all safe and healthy with your family and friends. இன்னைக்கு வீடியோல நம்ம யூனிட் 5 admission of partner exercise sum number 5 பார்க்க போறோம். First question read பண்ணிடுறேன். Sinu and Siva are partners sharing profits and losses in the ratio of 5:3. In the views of Kausalya admission, they decided to increase the value of building 40,000 rupees to bring into record investment at 10,000 rupees, which have not so far been brought into account, to decrease the value of machinery by 14,000 rupees and furniture by 12,000 rupees, to write off sundry creditors by 16,000 rupees. Pass journal entries and prepare the revaluation account. இப்போ இந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், சீனு சிவா ரெண்டு பேரும் ஓல்டு பார்ட்னர்ஸ். அவங்க எப்படி ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் ஷேர் பண்ணிட்டாங்க? அவங்க ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன? 5:3. யார் இங்க நியூ பார்ட்னரா அட்மிட் ஆறாங்க? கௌசல்யாங்கிறவங்க அட்மிட் ஆறாங்க. அப்போ நியூ பார்ட்னர் அட்மிட் ஆகும் போது அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர் என்ன பண்ணணும்? செகண்ட் ஸ்டெப் அசெட் அண்ட் லயபிலிட்டிஸை ரீவேல்யூவேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது பிரகாரம் 4 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன செய்யணும்? ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டு இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் பில்டிங் 40,000 rupees. ஸோ ரீவேல்யூவேட் பண்றது எதை ரீவேல்யூவேட் பண்றோம்? அசட்டையும் லயபிலிட்டியும். அப்போ நமக்கு என்ன மட்டும்தான் தெரியணும்? கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இங்க ஐட்டம் அசட்டை சேருதா லயபிலிட்டியை சேருதா, இவ்வளவுதான். நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ல ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதையுமே பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? கொடுத்துருக்க ஐட்டம்ஸ் எதை சேர்ந்தது? அசட்டை சேருதா லயபிலிட்டியை சேருதா? அப்போ பில்டிங்ன்றது என்ன ஐட்டம்? அசட் ஐட்டம். பில்டிங் இஸ் அன் அசட் அக்கௌண்ட் இல்லையா? ஸோ பில்டிங்கோட வேல்யூ 40,000 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க. அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி, என்ன ஃபார்மேட்? பில்டிங் அக்கௌண்ட் பில்டிங் வேல்யூ 40,000 rupees இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் 40,000. அசட் அக்கௌண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி? அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னாக்க ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும், அசட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். கவனம் வச்சுக்கோங்க. அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசட்டை டெபிட் பண்ணுங்க. இன்னொரு மெத்தடும் இருக்கு. 2 மெத்தட் உங்களுக்கு சொல்றேன். ஆல்ரெடி உங்களுக்கு 4 ஃபார்மேட் தான் இருக்கு. ஓகேங்களா? 4 ஃபார்மேட் வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம்? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை தூக்கி போட்டுடலாம். ஓகேங்களா? ஜேர்னல் என்ட்ரில சும்மா ஈஸியா போட்டுடலாம். 4 ஃபார்மேட் என்னது? அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரீவேல்யூஷன் டிக்ரீஸ் கிரெடிட் பண்ணணும். அசட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர். லயபிலிட்டி அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். லயபிலிட்டி அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரீவேல்யூஷன் கிரெடிட் பண்ணணும். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். இதுதான் 4 ஸ்டெப். இப்போ இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பில்டிங்னு கொடுத்தாங்கன்னா பில்டிங்கை டெபிட் பண்ணுங்க. மெஷினரி இன்க்ரீஸ் ஆச்சா டெபிட் பண்ணுங்க. ஃபர்னிச்சர் இன்க்ரீஸ் ஆச்சா டெபிட் பண்ணுங்க. புரியுதுங்களா? அசட் அக்கௌண்ட்டோட வேல்யூ எதெல்லாம் என்னென்ன ஐட்டம்லாம் அசட் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும். அசட் அக்கௌண்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணுங்க. அசட் அக்கௌண்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்ணுங்க. புரியுதுங்களா? அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர். லயபிலிட்டி அக்கௌண்ட்டோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன செய்யணும்? டெபிட் பண்ணணும் லயபிலிட்டியை. லயபிலிட்டி வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா லயபிலிட்டி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். புரிஞ்சிடுச்சிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சம்முக்கு போவோம். இதுல பில்டிங்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அசட் ரெஸ்பெக்டிவ் அசட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஸோ அசட் அக்கௌண்ட் என்ன பண்ணிட்டோம்? நம்ம டெபிட் பண்ணிட்டோம். பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா 40,000 rupees. 2 ஜேர்னலா பிரிச்சிடலாம். டிக்ரீஸ் இன்க்ரீஸ் அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஒரு என்ட்ரி, இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாம் இன்னொரு என்ட்ரி, 2 அக்கௌண்ட்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்துடலாம். இனிஷியலா நம்ம சம் போடும்போது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் சம் மொத்தம் 5 கொடுத்துருக்காங்களா? 4, 5, 6, 7 4 சம் கொடுத்துருக்காங்க. 4th சம்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் என்ன செய்வோம்? ஒரு என்ட்ரிக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் போடுவோம். ஒரு கொஸ்டினுக்கும் நம்ம அடுத்து போக 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 நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டே வரும். ஸோ எதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும் பண்ணிடணும், இதெல்லாம் கிரெடிட் பண்ணணும் பண்ணிடணும். ஏன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஒன்று டெபிட்ல வரும், இன்னொன்று கிரெடிட்ல வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம்? சம் 2 டிரான்சாக்ஷனை நம்ம ஜேர்னல் என்ட்ரி முடிச்சிடலாம். இப்போ என்னது? பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பில்டிங் அக்கௌண்ட் என்ன பண்ணிட்டோம்? டெபிட் பண்ணிட்டோம். செகண்ட் கொஸ்டின்,
to bring into record investment 10,000 rupees which have not so far been brought into account. என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 10,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு பர்பஸ்க்காக என்ன பண்ணிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. பட் என்ன பண்ணலாங்க, ரெக்கார்ட் அக்கௌண்டோட நோட்ல கணக்குக்கு கொண்டு வரல, ரெக்கார்ட் பண்ணல. அப்புறம் கொஞ்சம் லேட்டரா அவங்களுக்கு தெரிய வருது, நம்ம 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணமே. ஞாபகம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்தியக்கா என்ன பண்ணிட்டாங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அக்கௌண்ட் நோட்ல என்ட்ரி போட்டாங்க, 10,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 rupeesனு என்ட்ரி பண்ணிட்டாங்க. இப்ப நமக்கு தெரிய வேண்டியது என்னது, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது அசட் அக்கௌண்ட். ஸோ அசட் அக்கௌண்ட்ல என்ன ஆயிடுச்சு, 10,000 rupees இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்க்ரீஸ் ஆச்சா, அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், அசட் அக்கௌண்ட் கன்சர்ன் ரெஸ்பெக்டிவ் அசட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் தான் அசட் அக்கௌண்ட், டெபிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் டிக்கு வாங்க. டு ரைட் ஆஃப் சண்டே கிரெடிட்டார்ஸ் 16,000 rupees. சண்டே கிரெடிட்டார்ஸ்ங்கிறது என்ன அக்கௌண்ட், அசட் அக்கௌண்டா லயபிலிட்டி அக்கௌண்டா? சண்டே கிரெடிட்டார்ஸ்னா லயபிலிட்டி அக்கௌண்ட், சண்டே டெப்டார்ஸ்னா தான் அசட் அக்கௌண்ட். ஸோ சண்டே கிரெடிட்டார்ஸ் ரைட் ஆஃப் 16,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 70,000 ஒர்த் ஆஃப் குட்ஸ் என்ன பண்றீங்க, பர்ச்சேஸ் பண்றீங்க. ஓகேங்களா. கவனிங்க, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்றீங்க. இப்போ நம்ம எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், சண்டே கிரெடிட்டார்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா. சண்டே கிரெடிட்டார்ஸ்ங்கிறது லயபிலிட்டி தான். ரைட் ஆஃப்னு கொடுத்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், என்ன ரைட் ஆஃப்னா, அதுக்கு தான் இப்போ எக்ஸ்பிளனேஷன். சண்டே கிரெடிட்டார்ஸ்னாக்க என்னன்னா, உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்லயே ஜேர்னல் என்ட்ரிலேயே சண்டே டெப்டார்ஸ் சண்டே கிரெடிட்டார்ஸ்லாம் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ ஒரு ஷார்ட்டா சொல்றேன். நீங்க என்ன செய்றீங்க, 70,000 மதிப்புள்ள கூட்ஸ் என்ன பண்றீங்க, கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்க. எந்த பேசிஸ்ல பர்ச்சேஸ் பண்றீங்க, கிரெடிட் பேசிஸ்ல. அருள்ங்கிறவர்கிட்ட 70,000 ரூபாய்க்கு குட்ஸ் பர்ச்சேஸ்னா நீங்க வாங்குறீங்க. ஓகேங்களா. எந்த பேசிஸ்ல, கிரெடிட் பேசிஸ்ல பர்ச்சேஸ் பண்றீங்க. ஓகே. அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணல, 1 ரூபா கூட என்ன பண்ணல, அருளுக்கு கொடுக்கல. ஃபுல்லா 70,000 கிரெடிட்டுக்கு தான், கடனுக்கு தான் வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா. கேஷ்க்கு 1 ரூபா கூட கேஷ் கொடுக்கல, கடனுக்கு தான் வாங்கியிருக்கீங்க. பட் என்ன பண்றீங்க, நீங்க அந்த சப்ளையர் கிட்ட அருள் கிட்ட ப்ராமிஸ் பண்றீங்க, வித்தின் 30 daysல நான் உங்களுக்கு 70,000 ரூபாய் கொடுத்துடுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றீங்க. ஓகேங்களா. ஒரு மாசத்துக்குள்ள 70,000 ரூபாய் நான் பணம் கொடுத்துடுறேன், எனக்கு 70,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள், ஏதோ டைல்ஸ் வச்சுக்கலாம், நம்ம டைல்ஸ் வேணும்னு சொல்றீங்க. அருள் என்ன பண்ணிடுறாரு, அக்ரி பண்ணிட்டு 70,000 ஒர்த் ஆஃப் குட்ஸ் உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுறாரு. ஓகேங்களா. டெலிவரி பண்ண அப்புறமா நீங்க பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறீங்க. அப்பதான் உங்களுக்கு தெரிய வருது, 16,000 ரூபாய் மதிப்புள்ள குட்ஸ் என்ன இருக்கு, டேமேஜ் ஆயிடுச்சு. எவ்வளவு, 16,000 ரூபாய் குட்ஸ் என்ன இருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன்ல ஏதாவது ஒரு கிளாஸோ ஏதோ ஒரு குட்ஸ், அதுல 16,000 ரூபாய் மதிப்புள்ள வர்த்துள்ள குட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அப்ப என்ன பண்றீங்க, இமிடியேட்டா நீங்க என்ன பண்றீங்க, அந்த டேமேஜ் குட்ஸை அருளுக்கு என்ன பண்ணிடணும், ரிட்டர்ன் பண்ணணும்னு முடிவு பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க. இப்ப ரிட்டர்ன் பண்ணிட்டீங்களா, ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு லயபிலிட்டி, சண்டே கிரெடிட்டார்ஸ்ங்கிறது லயபிலிட்டி, கடன், நீங்க கடனாளி. யாருக்கு, அருளுக்கு நீங்க கடனாளி. ஓகேங்களா. ஏன்னா 70,000 ரூபாய் பொருளை கடனுக்கு வாங்கிருக்கீங்க, அதுல 16,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் டேமேஜ் ஆனதுனால ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க. அப்ப என்ன ஆகும், உங்களுடைய கடன் அமௌண்ட் குறையுமா குறையாதா, 16,000 ரூபாய் என்ன ஆகுது, உங்களுக்கு கடன் லயபிலிட்டி குறையுது. புரிஞ்சிடுச்சிங்களா. சோ உங்களோட ரைட் ஆஃப்னா அதான், ரைட் ஆஃப் சண்டே கிரெடிட்டார்ஸ்னா 16,000 ரூபாய் குறைஞ்சிடுச்சு. இப்ப கவனிங்க, லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி பண்ணுவீங்க, லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுனாக்க ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும், லயபிலிட்டி அக்கௌண்ட்டை ரெஸ்பெக்டிவ் கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். புரிஞ்சிடுச்சிங்களா. என்ன ஃபார்மேட்டு, லயபிலிட்டி அக்கௌண்ட் டிக்ரீஸ், 16,000 ரூபாய் டேமேஜ் குட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுடைய கடன் குறைஞ்சிடுச்சு. 70,000 ரூபாய்க்கு கடனா இருந்தீங்க நீங்க, சண்டே கிரெடிட்டார், யார் கிரெடிட்டாரு, அருள்ங்கிறவர் தான், சப்ளையர் தான் கிரெடிட்டார், அவர்கிட்ட தான் நீங்க கடனுக்கு வாங்கியிருக்கீங்க, நீங்க லயபிலிட்டி கடன் ஆளி. ஓகேங்களா. உங்ககிட்ட சண்டே கிரெடிட்டார் 70,000 நீங்க தர வேண்டியது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லயபிலிட்டினா என்னது, நீங்க தரணும், அசட்னா உங்களுக்கு வரணும். சோ நீங்க 70,000 தர வேண்டியது, 16,000 ரூபாய் பொருள் டேமேஜ் ஆயிடுச்சுனால ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுடைய
லயபிலிட்டி 16,000 ரூபாய் குறைஞ்சிடுச்சு. ஸோ சண்டரி கிரெடிட்டார்ஸ் ரைட் ஆஃப் 16,000 rupees. லயபிலிட்டி குறைஞ்சதுன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி? ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அப்போ கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சண்டரி கிரெடிட்டார்ஸ் டெபிட்டட் 16,000 rupees டு ரீவால்யூஷன் அக்கௌண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 66,000 rupees கிரெடிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ சி சம் கவனிங்க. டு டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப் மிஷினரி 14,000 rupees அண்ட் ஃபர்னிச்சர் பை 12,000 rupees. ஃபர்னிச்சரும் மிஷினரி ஃபர்னிச்சரும் என்ன அக்கௌண்ட்? மிஷினரி அண்ட் ஃபர்னிச்சர் அசட் அக்கௌண்ட். என்ன அசட் அக்கௌண்டா லயபிலிட்டி அக்கௌண்டா? அசட் அக்கௌண்ட் இல்லையா? ஸோ அது என்ன ஆயிடுச்சு? டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ மிஷினரி ஃபர்னிச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அசட் டிக்ரீஸ் ஆகுது. அசட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி, என்ன ஃபார்மேட்? அசட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். அசட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அசட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். அசட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? அசட் அக்கௌண்ட்டை கொடுத்துருக்க அசட் அக்கௌண்ட் கன்சர்ன் அசட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடணும். ஸோ கன்சர்ன் அசட் அக்கௌண்ட் என்னது? மிஷினரி அக்கௌண்ட் அண்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டோம். அசட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? ரீவால்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். ஸோ ரீவால்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டோம். ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி டெபிட்ல போட்டோம். ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டோம். விட்டுட்டு ரீவால்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ரீவால்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா உங்களுக்கு டி ஃபார்மேட் லெட்ஜர் அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஜேர்னல் என்ட்ரில என்னென்னலாம் பாஸ் பண்ணோமோ அதெல்லாம் லெட்ஜர் அக்கௌண்ட்ல நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இங்க நமக்கு என்ன மட்டும் தான் கேட்டிருக்காங்க? ரீவால்யூஷன் அக்கௌண்ட் மட்டும் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீவால்யூஷன் அக்கௌண்ட் போட்டுக்கோம். டி ஃபார்மேட் டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் ரெண்டு சைடு, டெபிட் சைட்ல 3 columns, கிரெடிட் சைட்ல 3 columns ஓபன் பண்ணிட்டோம். இப்போ ரீவால்யூஷன் அக்கௌண்ட் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல ரீவால்யூஷன் அக்கௌண்ட் எங்க இருக்கு? ரீவால்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கிரெடிட் சைட்ல போயிட்டு பைங்கிற வேர்டு போட்டு தான் ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸ்டார்டட் வித் பை. ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ட்ரி என்னவோ அதை தான் எழுதணும். ஆப்போசிட் அக்கௌண்ட் என்ன? ரீவால்யூஷன் அக்கௌண்ட். ரீவால்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல இருந்தா ரீவால்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல போயிட்டு அதோட ஆப்போசிட் அக்கௌண்ட் என்ன இருக்கோ அதை தான் இங்க என்டர் பண்ணணும். பை பில்டிங் அக்கௌண்ட் 40,000, பை இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 10,000, பை சண்டரி அக்கௌண்ட் 16,000 rupees என்ட்ரி பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு வரும். இப்போ இங்க என்ன பாக்குறோம்? ரீவால்யூஷன் அக்கௌண்ட் எங்க இருக்குன்னு பாக்குறோம். டெபிட்ல இருக்கு. ஸோ ரீவால்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைட் போயிடணும். 2ங்கிற வேர்டு வச்சு தான் ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு ஆப்போசிட் அக்கௌண்ட் தான் என்ட்ரி பண்ணணும். என்ன ஆப்போசிட் அக்கௌண்ட்? மிஷினரி அக்கௌண்ட் அண்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். மிஷினரி அக்கௌண்ட் 14,000 rupees, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 12,000 rupees என்ட்ரி பண்ணிட்டோமா? இப்போ கொடுத்துருக்க ரீவால்யூஷன் எங்கெங்கெல்லாம் அப்பியர் ஆச்சோ அது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட்டோம்? நம்ம ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? டோட்டல் போடணும். டோட்டல் போடணும்னா எந்த சைடு அதிகமான வேல்யூ இருக்கோ அந்த சைடு தான் நமக்கு டோட்டல் வரும். அப்ப பார்த்தோம்னா கிரெடிட் சைட்ல தான் 40,000 பிளஸ் 10,000 50 பிளஸ் 66,000 கிரெடிட் சைட்ல தான் இருக்கு. அப்ப என்னது? இங்கதான் ஹையர் வேல்யூனால 66,000 கிரெடிட்ல போடுறோம். இந்த சேம் அமௌண்ட் டோட்டல ரெண்டு சைடுமே என்டர் பண்ணிக்கணும். இப்ப கிரெடிட் சைட்ல டோட்டல் வந்ததுன்னா டெபிட் சைட்ல தான் பேலன்சிங் ஃபிகர் வரும் இல்லையா? ஃபார்மேட் என்ன? கிரெடிட்ல டோட்டல் கிடைச்சதுன்னா டெபிட்ல தான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர் வரும். டெபிட்ல டோட்டல் கிடைச்சா கிரெடிட்ல தான் பேலன்சிங் ஃபிகர் வரும். ஸோ ஆஸ் பர் த ஃபார்மேட் நமக்கு கிரெடிட் சைட்ல டோட்டல் கிடைச்சிருக்கு, டெபிட்ல பேலன்சிங் ஃபிகர் வரணும். எவ்வளவு? 40. இப்போ நம்ம பேலன்சிங் ஃபிகருக்கு 14 + 12 எவ்வளவு வருது? 26,000. இந்த 26,000 ரூபாவை டோட்டல் 66,000 கழிச்சோம்னா நமக்கு 40,000 ரூபாய் பேலன்சிங் ஃபிகர். டெபிட் சைட்ல வந்தா ப்ராஃபிட், கிரெடிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்தா லாஸ் ஆஃப் த ரீவால்யூஷன். நமக்கு டெபிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்திருக்கு, அதனால டு ப்ராஃபிட் ஆன் ரீவால்யூஷன் எழுதிக்கணும். ஓகேங்களா? சோ எவ்வளவு கிடைச்சிருக்கு? 40,000 ரூபாய் நம்ம ரீவால்யூட் அசெட் அண்ட் லயபிலிட்டியை ரீவால்யூட் பண்ணதுல நமக்கு 40,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்ப 40,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சா என்ன செய்யணும்? அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்டை ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துடணுமா? அதே மாதிரி இந்த 40,000 rupees நமக்கு ரீவால்யூட் பண்ணதுல கிடைச்சிருக்கு, ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓல்டு பார்ட்னர்ஸ் யாரு? சீனு, சிவா. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றோம்? டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துறோம். அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 5:3. ஓகேங்களா? 5:3 பிரகாரம் நம்ம என்ன செய்யறோம்? ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணி தரோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்? சீனுக்கு எடுக்கிறோம். இந்த 40,000 rupeesல சீனுவோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ? 5 டிவைடட் பை 8. 1/8 is 8.
5 8s are 40, 3 0 இங்க வந்துருது. 5 5s are 25, இந்த 3 0 ஆட் பண்ணா 25,000. ப்ராஃபிட்ல இருந்து 25,000 சிஓட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்தது சிவாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 40,000 டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். 40 சிவாவோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு 3 டிவைடட் பை 8 எப்படி வருது 5 plus 3 ரெண்டு ரேஷியோவும் ஆட் பண்ணோம்னா 8 கிடைக்குது. அதை டினாமினேட்ல போட்டுக்கணும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம்னா 1/8 is 8, 5 8s are 40 கிடைக்குது. இந்த 3 0வையும் இங்க என்டர் பண்ணிடணும். இப்போ 5,000 into 3 மல்டிப்ளை பண்ணா 5 3s are 50, இந்த 3 0 இங்க ஆட் பண்ணிட்டோம். ஸோ சிவாவோடைய கேபிட்டலுக்கு எவ்வளவு வந்திருக்கு, இந்த ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணும்போது 15,000 rupees சிவாவோட கேபிட்டலுக்கு என்ன பண்ணிட்டோம், அந்த அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். எப்படி பாஸ் பண்ணுவீங்க, ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் கிடைச்சதுன்னா ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கிரெடிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்ததுன்னா ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபார்மேட் பிரகாரம் நமக்கு இந்த ரீவாலுவேஷன்ல பேலன்சிங் ஃபிகர் எங்க கிடைச்சிருக்கு, 40,000 ரூபாய் டெபிட்ல கிடைச்சிருக்கு. அப்போ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஸோ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் டெட்டார் 40,000 rupees. கிரெடிட்ல என்ன வரணும், ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, ரெஸ்பெக்டிவ் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை என்டர் பண்ணணும். யார் யாரு, டு சீனூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 25,000 அண்ட் சிவாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 15,000 என்ன பண்ணிட்டோம், நம்ம பிரிச்சு கொடுத்துட்டோம்ன்றத நம்ம இங்க மென்ஷன் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.